திருநெய்ப்பேர் கிராமத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் உயர் மருத்துவ முகாம் 600க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பரிசோதனை செய்து பயன்பெற்றனர். முகாமினை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர் பார்வையிட்டனர். திருவாரூர் அருகே திருநெய்ப்பேர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் உயர் மருத்துவ முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் முகாமினை பார்வையிட்டு கட்டுமான நலவாரிய ஓய்வு பெற்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதிய ஆணைகள் மற்றும் மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு தேசிய அடையாள அட்டைகளை வழங்கினர். முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்ததன்படி ஊரக பகுதிகள், பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகள், மருத்துவ வசதி குறைவாக அமைந்துள்ள நகர்ப்புற பகுதிகள், குடிசை பகுதிகள் போன்ற பகுதிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தேர்ந்தெடுத்து முகாம் நடைபெறுகிறது. அதன்படி திருநெய்ப்பேர் கிராமத்தில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என 600க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பரிசோதனை செய்து பயனடைந்தனர். மருத்துவமனைக்கு சென்று பரிசோதிக்கும் இயன்முறை, இலவச டிஜிட்டல் எக்ஸ்ரே, கதிர் இயக்கவியல், இசிஜி, எக்கோ, இரத்த பரிசோதனை என அனைத்து கருவிகளும் முகாமில் செயல்படுத்தப்பட்டன. இம்முகாமில் திருவாரூர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் அசோக், சுகாதாரத்துறை இணை இயக்குநர் டாக்டர் திலகவதி, மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் சங்கீதா, திருவாரூர் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் குருதேவ், திருவாரூர் வட்டாட்சியர் ஸ்டாலின் உட்பட சுகாதாரத்துறை அலுவலர்கள், செவிலியர்கள் கலந்து கொண்டனர்.